மச்சான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. டேய் வேணாண்டா. சரியான நண்டு வாயினா இருப்பான் போல. டேய் நான் லவ் பண்ற விஷயத்த அவங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவான்ல. உங்க ஊர் கோயில் பூசாரி இவங்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பி. ஏன்டா கூமுட்ட லவ் பண்றவங்க கிட்ட சொன்னாலே காண்டாவானுங்க. இவன் லவ்ல அரியஸ் வச்சவன். இவங்கிட்ட சொன்ன அம்பேல் தான் புட்டுக்கும். உன் வாயில நல்ல வார்த்தையே வராதுடா மச்சான். அது வந்து சியர்ஸ் எல்லாத்துக்கும். டேய் இந்த ஆள் நான் ஷேர் ஆட்டோ மாதிரி ராங்காவே வரான். மச்சான் எனக்கு லவ் ஓகே ஆயிடுச்சுடா. அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. சந்தோஷம்டா. ஆனால் ஒரு விஷயம், நீ தம் அடிக்கிறது அப்புறம் தண்ணி அடிக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படி பொண்ணுங்களை பார்க்குறது அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடு. இல்லை இதையே சாக்கா வச்சு எஸ் ஆயிடுவாங்க மச்சான். ஜாகிரதடா மச்சி. தப்பு நம்மள்தான் இருக்கக்கூடாது. சரியா? கரெக்டா? ஏய் என்ன கரெக்டா? மாவனே அவன் சகுனிடா. தாயம் போட பார்க்கறான். கவுக்க போறான். அவன் சகுனி இல்லடா, நீ தான் சகுனி. ஆரம்பத்துல இருந்தே அவசகனமாவே பேசுற. கார்த்திக் வாழ்த்துக்கள். லவ் உனக்கு ஓகே ஆயிடுச்சாமே. மங்களா இவனுக்கு ராமான் ஊத்தி கொடுறாப்பா. டேய் ஹலோ கார்த்திக், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லை, நான் குட்டியெல்லாம் அப்பப்போ தம் அடிப்போம். இருறா சரகம் அடிப்போம். பொண்ணுங்க விஷயத்தில் குட்டி அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கேடிதான். மச்சான் புட்டுக்குச்சின்னு நினைக்கிறேன். அம்மா பாவ் மச்சான் அவளுக்கு ஏன் மேலே எந்த கோவமும் இல்லைடா. ஓன் மூஞ்சில் தான் முழிக்கவே மாட்டலாம். ஏன் மூஞ்சில முடிக்க மாட்டேன்றா? போதையில் ஓன் பொண்டாட்டி ஃபோனை போட்டேன்டா. டேய் இவ்வளவு நேரம் ஜெசிகிட்டே பேசிட்டு இருந்த. ஐயோ ஆப்பு சொல்லிட்டான்டா. பார்ட்டிடா. டேய் உன் மேல இன்னும் ஏன் லாரி ஏறாமக்குது? கார்த்தி போதையில உன் ஆளுக்கு போன் போடுறதுக்கு பதிலாக அவன் ஆளுக்கு போடுறாத. பி கேர்ஃபுல். இது என்ன கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல வேண்டியதானே? ஆச்சுக்குது. சொல்லணும். Many more happy returns of the day னு விஷ் வாங்க தான் ஃபோன் பண்ணேன். ஹே சாரி. அட்லீஸ்ட் ஒரு SMS ஒரு கால் பண்ணியாவது உனக்கு விஷ் பண்ண முடியலல்ல? நேர்ல மாட்னு செத்தடா நீ. ஓகே எனிவே எனக்கு இப்போ விஷ் வேணும். மெனி மோர் ஹாப்பி. இப்படியெல்லாம் விஷ் பண்ணக்கூடாதுப்பா. நல்ல கடவுளை வேண்டிக்கிட்டு விஷ் பண்ணி பார்க்கலாம். God bless you அனு. Many more happy returns of the day. ஓகே தேங்க் யூ. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் குட்ரா. ஓகே சரி. டேய் அனு பர்த்டேடா, எல்லாம் விஷ் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to அனு. ஏங்க பாட்டிட்டாங்க. பாப்பிட்டாங்க. சரி அனு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி. ஏய் இந்த அனு தான்டா இவனுக்கு ஏத்த பொண்ணு. ஃபோன் பண்ணி விஷ் வாங்குது பாத்தியா? ஏன் ஆளு உயிர் தான் வாங்குது. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இதில் உனக்கு பிடிச்ச தீஜா ராஜ்நாராயண் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. வா. ம். ஏய் காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல கொஞ்சம் காஃபி சாப்பிடலாம். வேண்டான்னு உட்காரு. ஆமா நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு தமிழ்ல பிடிச்ச காதல் படங்கள்லாம் சொல்லு. செவன்ஜி சேது கல்லூரி. போதும் பாவி ஹீரோயின் செத்து போற படமா சொல்றியே, உருப்படுவியாடா நீ? டேய் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான்டா. உன்னை எங்க அப்பாவுக்கு இன்ட்ரோ பண்ண முடியாம போயிடுச்சே. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை திரும்பி கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அவருக்கு அடிபட்ட போது நீ பக்கத்துலயே இருந்தல்ல. ரொம்ப துடிச்சாரா, வலியில கத்துனாரா? அவருக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம்? அவர் கடைசியா என்ன பேசினாரு தெரியுமா? அனு ஜாதகம் வாங்கிட்டேம்மா. நல்ல குடும்பம். பையனுக்கு பாவம் அப்பா இல்லை, அம்மா தங்கச்சி மட்டும்தான். உனக்கு பிடிச்சிருந்தாதாம்மா கல்யாணம், இல்லைன்னா வேற பையன். நீ சொன்ன மாதிரியே பக்கத்தில் சூப்பராக ஒரு பையன் நிற்கிறான். உனக்கு செம்ம மேட்ச். முடிச்சுடலாமா? இது இல்லைம்மா இந்த ஜாதகம். எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு வசந்த். இப்பவே பார்க்கணும் போல இருக்கு வசந்த். எனக்கு அப்பா வேணும் வசந்த். எனக்கு அப்பா வேணும்.
எத்தனை வாட்டி நினைச்சிருக்கோம் பஸ்ல தனியா போகணும்னு. இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்கு. வேண்டிக்கோ, வேற யாரும் ஏறக்கூடாதுன்னு. இறங்கிட்டான். ஏ வண்டி டிப்போக்கு போய் இறங்குப்பா. அஷோ, இறங்கிட்டான். இன்னும் ஒரு ஸ்டாப் தான் இருக்கு. நான் நல்லா வேண்டிக்கிறேன். கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ் வேற யாரும் ஏறக்கூடாது ப்ளீஸ். என்னம்மா இபி பில்லு மளிகை சாமான் பில்லு போன மாசத்தோட பாதி கம்மியா இருக்கு. நம்ம வீட்டு பட்ஜெட் தானே? ஆமாப்பா, எல்லாமே கம்மியா இருக்கு. இந்த மாசம் அனு போட்டு கொடுத்த பட்ஜெட் இது. நீ கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்லப்பா. எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு அனுதான்னு தோணுது. ஏன் சொல்ல வரேன்னா, ஹலோ சொல்லுடா. ஏய் பாட்டிக்கு வந்துடுறா. இல்ல நான் வரலடா. ரொம்ப சீன் போடாத. அனு வந்திருக்கா, சீக்கிரம் வா. அனு வெயிட் பண்றாளா? சரிடா நான் வரேன். என்ன ரொம்ப பிஸியா? 2 நாள் ஆளே காணோம். ஆமா அனு, ஆபீஸ்ல ஒர்க் இருந்தது. கை வண்டி கடையில சாப்பிட்டத மறந்துடாத. இவ்ளோ நாள் பழகிருக்கியே, ஒரு வாட்டியாவது உன் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கியாடா? ஹே, ரெஜிஸ்டர் மேரேஜ்ல ரொம்ப த்ரில்லா இருக்கும்ல? சினிமால ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி. என்ன போ கூட்டிட்டு போற? ஷூர், நாளைக்கே போலாம். ஓகே. டேய், இப்போ இந்த ட்ரீட் எதுக்குடா? மச்சான் சொன்னா ஷாக் ஆயிடுவ. இது பங்களா ட்ரீட். அப்படியா? ஆமாண்டா. ஆனா எது கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன்றான். சொல்லடா. லவ் ஃபெயிலியர் மச்சி. உனக்கு லவ் ஃபெயிலியரா? நியாயமா அந்த பொண்ணு தானடா எங்களுக்கு ட்ரீட் தரணும். டேய், இந்த மாதிரி ட்ரீட் நான் கூட நிறைய எதிர்பார்க்கறேன்டா. ஏய், எனக்கு லவ் ஃபெயிலியர் இல்லடா. என் பக்கத்து வீட்டு பையன் ஓவரா சீன் போட்டுருந்தான். அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இந்த ட்ரீட். என்ஜாய். எப்படிலாம் கொண்டாடுறான் பாருங்க. மச்சான் கவனிச்சியா? சோமாலியா பஞ்சத்துல அடிப்பட்டவன் கூட இந்த மாதிரி ஒரு தட்டில் சாப்பிட மாட்டான்டா. போற போக்க பார்த்தா லவ் ஃபெயிலியர் பார்ட்டி சக்சஸ்ஃபுல் பார்ட்டி ஆயிரும் போல இருக்கு. ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. சாப்பிடுங்க. டேய் வசந்த், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்டா. வீட்டை பூட்டிட்டு தூங்கு. நான் பூட்டிக்கிறேன், நீ போ. ஹலோ வணக்கம். 2 நாளாக ஒரே சளி தொல்லை. கோழி அடித்து சாப்பிட்டா நல்லதுங்கிறாங்க. எந்த கோழி சார் பெஸ்ட்டு? சார் சார் ஹலோ, உங்கள்கிட்ட தான் சார் கேட்குறேன். எந்த கோழி சார் பெஸ்ட்டு? பாஸ் உங்களை தான் பாஸ். உங்கள்கிட்ட கேட்குறது பதிலாக பேசாமல் நானே ஒரு கோழி அடித்து சாப்பிடலாம் போல இருக்கு. எனக்கு பார்த்த பொண்ணு சார் இது. சார் வீட்டில் பொண்ணு பார்த்துருக்காங்க. பொண்ணோட போட்டாது நல்லா இருக்குதுங்களா சார்? வான்கோழி, நாட்டுக்கோழி, பிராய்லர் கோழி எல்லாமே வேஸ்ட். சாப்பிட்டா இந்த மாதிரி வடக்கோழி தான் சாப்பிடும். நீங்க சாப்பிடுங்க பாஸ். இருந்து 40 வயசுக்கு மேல எனக்கு மேரேஜ் ஆகுது. நீ வடக்கோழின்னு சொல்றியா? தொலைச்சு விடாது தொலைச்சு. சார் நான் உங்களுக்கு அப்புறமா போட்டோ காட்டுறேன். நம்ம சொன்ன பதில் யாருக்கு? ஹலோ லோ வசந்த், டேய் பிரீத்திய காணும்டா. என்னம்மா என்னாச்சு? கோயிலுக்கு போனவ இன்னும் வரவே இல்லடா. மா, அவ ஃப்ரெண்ட் வீட்ல எங்கேயாவது இருப்பாமா? ஐயோ கேட்டேன்டா. அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கெல்லாம் போவே இல்லையா. மா டேய், ஒரு பொட்ட பிள்ளை காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னமோ கதை பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்ப வர்றியா இல்லையா? வரமா. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க சீக்கிரமா ரெடி பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓகே சார். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அர்ஜென்ட்டாக கிளம்பணும். சரிப்பா, ஒரு மேரேஜ் இருக்கு, அதை முடிச்சுட்டு போயிடு. ஓகே சார். கோவில் ரிசெப்ட் இருக்கா? இருக்கு சார். பேருண்ணா? முருகன். பொண்ணு பேரு? பிரீத்தி. பிரீத்தி சுப்பிரமணியம்.
சார் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்கன்னு என்கிட்ட சொன்னான். எங்கே இவனை கிடைக்காம போயிடுவான்னு பயந்துட்டு நான் தான் இவளை கம்பல் பண்ணேன். எத்தனையோ பேர் சேர்த்து வச்சுருக்கீங்க, எங்களை பிரிச்சிடாதீங்க சார். ஆனதாச்சு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம் ஆசீர்வாதம் தானே. டேய் டேய் இன்னும் வரவே இல்லடா. எங்கடா போயிருப்பா? மா உள்ள போய் பேசலாமா? டேய் வயசு பண்ண காணுமே நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்கு. கூட பிறந்த கை தரமா உள்ள போய் சாவகாசமா பேசலாம்டா. போய் தேடுறா அவளை. மா சொல்றது புரிஞ்சுக்கோமா. என்ன புரிஞ்சுக்கிறது? என்ன சொல்ல போற? இப்ப நீ போய் அவளை தேடி கூட்டு வரியா இல்ல நான் போட்டுமா? போய் தேடு. வரமாட்டான். கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஏன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சட்டப்படி அவளை தடுக்கவும் முடியல, அண்ணனா அவளை ஏத்துக்கவும் முடியல. அத்தாம்மா அரைஞ்சிட்டு வந்துட்டம்மா. கல்யாணம் ஐயோ என்னம்மா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா சொல்றாங்க. ஆமா உள்ள போய் பேசுவோம். எப்படி போவா? ஐயோ கல்யாணம் பண்ணிட்டு எப்படிடா போவா? என்கிட்ட சொல்லாம எப்படிடா போவா? ஐயோ என் தலையில பண்ண வாரி கொட்டிட்டு போயிட்டாளேப்பா. அழாதீங்கம்மா. அப்பா அப்பா இல்லாதவங்களை நான் எப்படி எல்லாம் வளர்த்துருப்பேன்? என் வயிறு பத்தி எரியுது. என்ன செய்வேன்? என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேடா தங்கச்சி. பிரச்சனை உன் வீட்டு ரோட்ல இருக்கிற வரைக்கும் உன்னால உணர முடியாது. எனக்காவது உன் வீட்டு படியேறி வரும்போது தான் உனக்கு புரியும். எல்லாம் நம்பிதானமா இருந்தோம். அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் பொறப்ப. வாமா உட்கார். சரிம்மா அப்புறம் பேசுறேம்மா. என்னம்மா பிரீத்தி இப்படி பண்ணிட்டா?